அமைச்சர் விஜய் மாமாக்கு வணக்கம். நாங்க தலைமுறையா இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு பட்டா கொடுக்கலன்னு சொன்னா நாங்க எங்க போறது? நாங்க பாவம் தானே. ஒரு வாரமா நாங்க ஸ்கூல் போகாம இருக்கோம். எங்க அம்மா அப்பா எல்லாம் அழுகுறாங்க. நாங்க என்ன பண்றது? உளுந்தூர்பேட்டை வட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், கனியார் கிராமத்துல இருந்து நாங்க பேசுறோம். நாங்க வாழ்ற இடம் நீர்பிடிப்பு இடம் இல்ல, ஆனா பட்டா தரமாட்டேங்கிறாங்க. வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வரைபடம். இந்த வரைபடத்துல எங்களுக்கு பட்டா கொடுக்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இப்போதைக்கு இந்த வரைபடம் கிடையாது. இந்த வரைபடத்தை மாத்தி அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு சாதகமாக மாத்தி இப்ப எங்களுக்கு பட்டா தர முடியாதுன்ற கோரிக்கையை எங்க கிட்ட வைக்கிறாங்க. 50 வருஷமா இந்த இடத்துல இருந்துட்டு இந்த இடத்த விட்டு போங்கன்னா நாங்க எங்க போக முடியும்? இங்க எங்களுக்கு வந்து பட்டா தர மாட்டேன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி எங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்தாங்க? எங்களுக்கு எப்படி ஓட்டு ஐடி கொடுத்தாங்க? எப்படி ஏரியா அட்டை கொடுத்தாங்க? சிலிண்டர் எப்படி கொடுத்தாங்க எங்களுக்கு? அப்ப அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பொருள் கொடுத்தாங்கல்ல. அப்ப எங்களுக்கு பட்டா இல்லாத இருக்கிறோமே. அப்ப எங்களுக்கு ஒரு திண்டு பட்டா கொடுத்தாங்க அந்த இடத்துல. இவங்க எல்லாம் ஸ்கூல் போற பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்க எல்லாம் விட்டுட்டு நாங்க எங்க போறது? வீடு விட்டுட்டு ரெண்டு பேர்ல தான் போய் உட்காரணும். இல்லைன்னா நீங்களே உங்க கையால கொண்டு வந்து எங்களுக்கு மருந்து கொடுத்துருங்க. நாங்க செத்து போயிடுறோம். குடும்பம் 25 குடும்பம் செத்து போயிடுறோம். நீங்களே ஜெயிச்சு வச்சு பலன் வண்டி பச்சுட்டு போயிடுங்க. நாங்க எங்க வீட்டுக்காரருக்கு போன வருஷம் வந்து நேரம் வந்ததுல இருந்து மன உளைச்சலாகி காயில வந்து உக்காந்துட்டாரு. ஒரு வருஷமா உட்காந்து தான் இருக்காரு. அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிக்கிட்டு நாங்க உட்காந்துருக்கோம். எங்களை போங்கன்னு சொல்றாங்க. நாங்க எங்க போவோம்? இவ்வளவு நாளா எங்களுக்கு காட்டு வரி, வீட்டு வரி எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் வாங்குறதில்ல. இது என்ன காரணங்கிறது தெரியலைங்க. இது யாரு தடுங்கல் பண்ணி நிறுத்துறாங்கன்னு புரியல. வந்து அரசு சட்டக்கல்லூரி விழுப்புரத்தில் 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட இந்த பகுதியில் 50 வருஷமா 25 குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் இருக்காங்க. இந்த மாணவர்களுடைய வாழ்வாதாரம் இப்போ திடீர்னு வந்து காலி பண்ண சொன்னால் இந்த மாணவர்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது, இவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுது? பட்டா கொடுக்க அனுமதிச்ச இதை வச்சு திரும்ப மறுபரிசீலனை பண்ணி இவங்க எல்லாத்துக்கும் பட்டா வழங்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மனுவெல்லாம் இட்டுக்கிட்டு இந்த மனசெல்லாம் இட்டுக்கிட்டு இந்த அரிய கோயந்தெல்லாம் இட்டுக்கிட்டு நாங்க எங்க போறது? நாங்க என்ன பண்றதுன்னு இல்ல. நாங்க தவிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இப்போ ஒரு வாரமா அந்த புள்ள குட்டிலாம் நாங்க ஈத்துட்டு எங்க போறது? நாங்க தவா வந்து எங்களை காலி பண்ணு கரண்ட்டுக்கு 2 நாளுக்குள்ளே கரண்ட் கட் பண்ணுன்னு சொல்றாங்க. நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. புள்ள குட்டிலாம் நீங்க 10 நாளா ஸ்கூல் போகல, யாருமே சோறு தண்ணி குடிக்கல. அமைச்சர் விஜய் மாமாக்கு வணக்கம். நாங்க தலைமுறையா இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு பட்டா கொடுக்கலன்னு சொன்னா நாங்க எங்க போறது? நாங்க பாவம் தானே. ஒரு வாரமா நாங்க ஸ்கூல் போகாம இருக்கோம். எங்க அம்மா அப்பா எல்லாம் அழுகுறாங்க. நாங்க என்ன பண்றது?